வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்காக இருக்கும், ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 24,850 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம தலைப்பை போட்டு தாண்டாத வரைக்கும் சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தாண்டவும் முடியல. அந்த ஃபஸ்ட் சப்போர்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சிலே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு கொஞ்சம் கூட பெரிய மூமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்குள்ளேயே நிஃப்டி முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிடும். சைடுவேஸ் செட்டப் தான் நம்ம போட்டிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது நியூஸில் இது வந்து ஆர்பிஐ நியூஸ்னால மார்க்கெட்லேருந்து ஒரு புல்லிஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்ஸில் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளவே ஃபுல்லாகவே சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 10 மணிக்கு இந்த நியூஸ் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி ஓகே, நான் திங்கக்கிழமை மட்டும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம் இந்த வாரம் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடத்த தாண்டணும், அதாவது 25,235 பிரேக் பண்ணால் அடுத்த மூமெண்ட்ஸ் நம்ம இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டபுள் டாப் ஏரியா மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா போன வாரம் ஹேங்கிங் மேன் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு புல்லிஸ் கேண்டில் தான் இருக்குது. ரெண்டாக இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் இருக்குது, அதாவது 24,500 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே க்ளோசிங் நல்லா தான் இருக்குது. இதுபடி பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 600 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் வீக்லி படி. சரி ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணி நல்லா க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் போய்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டில் சொல்ல முடியாது, ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். அந்த புல்லிஸ் போகிறதுக்கு வேண்டி ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட், அதாவது நேற்று ஹையை பிரேக் பண்ண வேண்டியதில்லை, இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து டே கேண்டில் படி. அது எவ்வளோ தரம்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு தான், அதாவது 25,235 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிறகு தான் இந்த இடம் பிரேக் பண்ணுவாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம்னா 24,751 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,857, அடுத்து 24,978, இது 25,000 ரவுண்ட் ஃபிகரோட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டோம் 24,620, அடுத்து 24,495, அடுத்து 24,342. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இல்லை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து சப்போர்ட் இருக்கிறது வரைக்கும் வாய்ப்பு உண்டு. அது எடுத்தாலும் மார்க்கெட் இந்த ரேஞ்சு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அந்த பிரேக் பண்ணக்கூடாது. அது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட செல்லிங் போகிறது. இது வரைக்கும் நம்ம வந்து பையிங் சொல்லிட்டு இருந்திருப்போம். இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 சைடும் வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த 24,495 சப்போர்ட் எடுத்தால் கூட மார்க்கெட்டு ஓரளவுக்கு புல்லிஷ்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த 24,342 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் திருப்பி பார்த்திங்கன்னா பேரிஸ் கண்ட்ரோலில் போகிற செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு தான் இப்பயும் தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஒரு 70% தான் அப்சைடு இருக்குது, 30% இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் ஒரு செட்டப் இருக்குது. இது ஓப்பனை பொறுத்தா நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி மறுபடியும் புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதாவது அந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போயிட்டு தான் திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆல் டைம் ஹை தொட்டுட்டு தான் மறுபடியும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த செட்டப் படி இறங்கிறதுக்கான சூழல் இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த ஹை, அதாவது 53,357க்கு மேலே க்ளோசிங்கே வச்சுருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டபுள் டாப் ஏரியா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் டாப் ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செலக்டாக சொல்கிறேன் 54,467 அப்படிங்கிறது டபுள் டாப் ஏரியா. இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இது வரைக்கும் போகும், அதாவது 55,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீக்லி கேண்டில் படி. சரி ஓகே, டே கேண்டில் பார்ப்போம்.
பாய். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் ஹையை பொறுத்தளவு பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணல அப்சைடு பொறுத்த வாய்ப்பு. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருக்காங்க. ரெண்டாவது நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. இது வீக்லியும் அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த செட்டப் படி. இல்லை ஒருவேளை மார்க்கெட்டை வந்து இந்த ஹையும் பிரேக் பண்ணால் லோவும் பிரேக் பண்ணால் இன்சைட் கேண்டில் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான அடுத்த புல்லிஸ் வந்து இது பிரேக் பண்ணால் தான் புல்லிஸ் சொல்லலாம். ஏன்னா இல்லைனா ஒரு பேரி சென்டிமெண்ட்டோட வரது வாய்ப்பு இருக்குது. இந்த ஹையை லோவை பிரேக் பண்ணால் அடுத்தது இறங்குறதுக்கான வாய்ப்பும் உண்டு இது டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,709, அடுத்து 53,888, அடுத்து 54,084, அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை 54,467ங்கிறது. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 53,452ங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,160 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 52,924 அப்படிங்கிறது இது ஒரு வீக்கான சப்போர்ட், அதாவது ஒரு கிளியரான சப்போர்ட் சொல்ல முடியாது. இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து போகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் இந்த இடத்த பிரேக் பண்ணாலே இது வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டபுள் டாப் ஏரியா சப்போர்ட் அவ்வளோதான் ஒழிஞ்சு. மித்தபடி இந்த இடத்த பிரேக் பண்ணாலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட், அதாவது இமீடியட் சப்போர்ட்டில் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஸாக இந்த 54,000 அதுலேருந்து வந்து இந்த ரேஞ்சில் இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புல்லிஸ் வெரி புல்லிஸ், அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் தான் வெரி புல்லிஸாக இருக்கும். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் இறங்கிருச்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிட்டு ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இந்த இடத்துல வந்து இதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒரு சைடுவே செட்டப் கூட இருந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இல்லைனா இந்த 53,700 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த 53,160ங்கிற செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணினா மார்க்கெட் வீக்கு, அதாவது ஒரு கிளியராக இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கிளியராக சொல்கிறது வாய்ப்பு கம்மி. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குங்கிறது கொஞ்சம் நிச்சயம் இல்லாத தன்மை தான். என்னை பொறுத்தளவுக்கு இதை பிரேக் பண்ணிட்டாலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்கு, அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து வீக். இது வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் புல்லி செட்டப்லேயே சொல்லிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வீக்கான செட்டப்பும் இதில் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருந்தோம். இவ்வளோ மார்க்கெட் புல்லிஸ் இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. அப்படி பார்த்தோம்னா இது ஸ்ட்ராங்கான அப்படின்னு அர்த்தம். 53,888ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதே போல் லோவை பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 53,178ங்கிறது பழைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இந்த இடம் ஸ்ட்ராங். இப்போ இந்த ரெண்டு இடத்துக்குள்ள தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. இந்த ரெண்டு ரேஞ்சு, அதாவது 53,160க்கும் 53,888க்கும் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் தான் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்கு, செகண்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கு. அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து பேரிஸ் கண்ட்ரோலில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.